السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين ما بعد. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அத்தனை பேர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இறுதி மூச்சு வரை இறுதி வக்கத்தை நெற்றியை சுஜூதில் வைத்து தொழக்கூடிய நசீபை ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் மக்கா முக்கர்ரமா சென்று ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும், மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் வல்ல ரப்புல் ஆலமீன் வாழ்வில் நிறைவாக 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 தந்தருள் புரிவானாக. ஆமீன். இல்லாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கிறான். நமக்கெல்லாம் தெரிந்த சூறாதான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அதற்கு பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகிறார்கள். இந்த இரவில்தான் ரப்புல் ஆலமீன் அவனினுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து குர்ஆனை ஒட்டுமொத்தமாக வானத்திற்கு இறக்குகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திற்கு லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் இருந்து லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே ஒட்டுமொத்தமாக குர்ஆனை இறக்கிடுறான். இறக்கியதற்கு பின்னால் தேவைக்கு பொழுது, அவ்வப்பொழுது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எந்தெந்த வசனங்களை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளெல்லாம் பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்குவான். அப்போ ஒட்டுமொத்த குர்ஆனும் இறங்கிய இரவு இந்த லைலத்துல் கத்ர். அதனால் இந்த இரவு 1000 மாதங்களை விடவும் சிறந்தது அப்படின்னு சில தஃப்சீர்களிலே நம்மால் பார்க்க முடியும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, கிதாபுகளிலே சொல்லித் தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذكر رجلا من بني إسرائيل لبس السلاح في سبيل الله تعالى 1000 شهر. பனு இஸ்ரவேலர்களினுடைய காலகட்டம், அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களினுடைய வாழ்நாளை ரப்புல் ஆலமீன் ரொம்ப நீளமாக வச்சிருந்தான். பல 1000 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்களும் வரலாறுகளில் உண்டு. அப்படி இருக்க அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் போருக்காக வேண்டி இரும்பு கவச உடையை அணிகிறார். அவர் அந்த உடையை அணிஞ்சுக்கிட்டு எத்துணை மாதம் போர் செய்கிறார் அப்படின்னா 1000 ஷஹர், 1000 மாத காலம் அல்லாஹ்வினுடைய பாதையில் அந்த கவச உடையை அணிந்து கொண்டு போர் செய்கிறார். இதை யாரு சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயத்தை சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லோருக்கும் ஒரு கவலை. ஏன்னா சஹாபாக்களினுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 70, 80, 60, மிஞ்சி போனால் 90, அதை கடுத்து தாண்டனா அபூர்வமாக 100, அதுக்கு மேலே கிடையாது.
அந்த மனிதரும் 1000 ஆண்டு காலம் உடையை உடுத்தி ரப்புக்காக போர் செய்தவர். அப்ப அவருக்கு நன்மை அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருப்பான், நமக்கு அல்லாஹ் வாழ்நாளை குறைச்சு கொடுத்திருக்கிறானே அப்படின்னு சஹாபாக்கள்லாம் நினைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை சஹாபாக்களிடம் சொன்னதற்கான காரணமும் இதுதான். இதை நம்ம அவங்கள்ட்ட சொல்லணும், அவர்களுக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் அந்த ஆசையின் காரணத்தினால் அவர்கள் மனம் வேதனை கொள்ள வேண்டும், வருத்தப்பட வேண்டும். இந்த வருத்தத்தின் மூலமாக ரப்பு ஒரு தீர்வை தர வேண்டும். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே கவலையா போச்சு. அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்பா, கவச உடைய போட்டு 1000 வருஷம் எப்படி இருக்க முடியும்? அந்த அளவிற்கு நன்மையை சம்பாரிச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு 60 வருஷம் 70 வருஷம் நம்ம மூத்தா போய் அல்லாஹ் அந்த அளவுக்கு நமக்கு வாழ்நாளை தரலையே என்று சொல்லுகிற பொழுதுதான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரமதானினுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வருகிறார்கள். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். சொன்னாங்க ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், நாயகமே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பார்த்தான், நீங்கள் சொல்லிய இந்த செய்தியை பார்த்தான். நீங்கள் சொல்லியதற்கு பின்னால் நீங்கள் சற்று மனம் வேதனைப்படுவதை அல்லாஹ் பார்த்தான். அதை பார்த்தவுடன் ரப்பு என்னிடத்தில் இந்த வசனத்தை கொடுத்து அனுப்பினான். அனுப்பி சொன்னானாம், அந்த மனிதர் 1000 ஆண்டு காலம் தன்னுடைய உடையை அணிந்து அல்லாஹுவுக்காக போர் செய்தார். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, உங்களின் உம்மத்திற்கு நான் தருகிறேன், ஒவ்வொரு வருடமும் லைலத்துல் கத்ரை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன். லைலத்துல் கத்ர் ஒவ்வொரு வருடமும் வரும். அந்த ஒவ்வொரு வருடத்தினுடைய அந்த ஒரு இரவிற்கு மாத்திரம் 1000 மாதங்களினுடைய சிறப்பை நான் தருகிறேன் அப்படின்னு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி நமக்கும் அதை பெற்றுத் தருகிறார்கள் என்றால் இங்கே 2 விதமான படிப்பினை இந்த சம்பவத்தின் மூலம். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ரை கொடுத்தது எதற்காக வேண்டி, சஹாபாக்கள் அவங்கள மாதிரி நம்மளால நன்மைகளை சம்பாதிக்க முடியலையே, அந்த மனிதரை போன்று நம்மால் நன்மைகளை கொள்ளையடிக்க முடியலையேன்னு கவலைப்பட்டதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் அதை கொடுத்தான். அப்படின்னா இது போன்ற நாட்களில் நன்மைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்பது முதல் காரணம். அதைவிட மிக முக்கிய காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள் அல்லவா, அந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்பை கொடுத்தானே, என்னுடைய உம்மத்திற்கு இல்லையா என்ற ஒரு சிந்தனையை நினைத்த பொழுது ரப்புல் ஆலமீன் பெருமானாருக்கு கொடுத்த பெயர் ஹபீப். ஹபீப் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? நாயகத்திற்கு எதுவெல்லாம் பிடிக்குமோ, எதுவெல்லாம் பிரியமானதாக இருக்குமோ அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் திறந்து கேட்பதற்கு முன்னால் ரப்பு கொடுப்பான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹபீப்னு பேர் வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண மனிதர் அல்ல. மீண்டும் நான் ஒரே விஷயத்தை தான் சொல்லுகிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சாதாரண மனிதன் என்று நாவாலோ மனதால் சிந்தித்தாலோ அவன் நரகவாதிதான். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் கட்டுப்பட்டவர்கள் தான், நம்மை போன்ற மனிதர் அல்ல. பெருமானார் பிரியப்பட்டார்கள், ரப்பு கொடுத்தான். இது ஒன்று. தஃசீர்களிலே இமாம் பெருமக்கள் விளக்கம் எழுதுவார்கள், இன்றைய நாளில்தான் ரப்புல் ஆலமீன் நமக்கான எல்லா விஷயத்தையும் நிர்ணயிக்கிறான். கதிர் அப்படின்னா நிர்ணயம்னு அர்த்தம், அளவீடுன்னு அர்த்தம், அளக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ லைலத்துல் கதிர்னா அளவீடு, நிர்ணயிப்பது. என்னத்தை நிர்ணயிக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம கேட்கலாம், நம்ம படைக்கும் போதே நமக்கான வாழ்நாள் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுட்டான் தானே, அப்புறம் எதுக்கு லைலத்துல் கத்ரில் மறுபடியும் நிர்ணயிக்கிறான் அப்படின்னா சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மலக்குமார்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருக்கிறான். இப்போ உதாரணத்துக்கு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சூறு ஓதுவாங்க. அதே மாதிரி யார், மீகா அலைஹிஸ்ஸலாம்னா மலையை கொண்டு போவாங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, ரூஹை கைப்பற்றுவாங்க. இப்படி ஒவ்வொரு மலக்குக்கு ஒவ்வொரு பொறுப்பு. இந்த மலக்குமார்களுக்கு இந்த இரவில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த லைலத்துல் கத்ர் வரைக்கும் உண்டான அளவுகளை அளந்து கொடுக்கிறான். இந்த மனிதனுக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடிய மலக்கிட்ட நமக்கான ரிஸ்க் ஃபுல்லாக அல்லாஹ் ஒப்படைச்சிருவான். இந்த ஆளுக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ தண்ணி கொடுக்கணும், இந்த ஆளுக்கு இந்த நேரத்தில் இவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும், இந்த சாப்பாடை கொடுக்கணும். அடுத்த வருஷம் வரைக்கும் தான் அந்த மலக்குமார்களுக்கு கணக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த இரவு.
யாரு? அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கணக்கு கொடுத்துருவான். அடுத்த லைலத்துல் கதிருக்குள்ள இன்னாரோட இன்னார நீ என்ன பண்ணிடணும், ரூஹ கைப்பற்றிடணும். இந்த நேரத்தில், இந்த சமயத்தில், இந்த இடத்துல அவர் ரூஹ நீங்கள் எடுத்துடணும்னு சொல்லி அடுத்த வருஷம் வரைக்கும் யாரோட ரூஹெல்லாம் கைப்பற்றப்படுமோ அப்படின்னு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருவான். இப்படி இந்த இரவில் தான் ஒவ்வொரு மலக்குமார்களுக்கும் அவர்களினுடைய பொறுப்புகள் அடுத்த வருடம் வரை யாருக்கு எதை எப்பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹ் இன்னைக்கு நிர்ணயிக்கிறான். அதனால தான் லைலத்துல் கதிர் அன்னைக்கு நாம் விழித்திருந்து ரப்புல் ஆலமீனிடம் ஒருவேளை நம்முடைய கதிர் அடுத்த கதிர் வரை இல்லாவிட்டாலும் கூட அத்துஆ ரத்துல் கலா, நாம் கேட்கக்கூடிய துஆ ரப்பு எழுதிய கலாவையும் மாற்றும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைலத்துல் கதிர்ல முழிச்சிருக்கிறது. சும்மா வெறுமனே முழிச்சு வெட்டி கதை பேசிட்டு தக்பீர் கட்டினவனே அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி சிந்தனை ஃபுல்லாக வேற எங்கேயோ வச்சுக்கிட்டு இன்னைக்கு லைலத்துல் கதிர் எங்கள் ஊரில் நாங்கள் அப்படி கொண்டாடுவோம் இப்படி கொண்டாடுவோம், எங்களை மாதிரி யாராவது கொண்டாட முடியுமா, நீங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் எப்படி தெரியுமா இது பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக லைலத்துல் கதிர் அல்ல. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு இருக்கும் நாம் யோசித்து பார்ப்போம். சென்ற வருடம் இந்த மஜ்லிஸில் அமர்ந்த எத்துணை நபர்கள் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார்கள்? யோசிக்க வேண்டும். சென்ற வருடம் அமர்ந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். நாளைக்கு யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எல்லாம் அவனினுடைய தக்தீரில் முடிவு செய்யப்பட்டது. அவன் நினைத்தால் நாம் துஆ கேட்கும் பொழுது அவன் கருணையாளன், அவன் கிருபையாளன். நாம் கேட்கும் பொழுது ரப்பு கட்டாயம் தருவான். கேட்கும் விதத்தில் கேட்க வேண்டும். கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது இல்லையா? ஒரு அரசன்ட்ட போய் ஒரு காவலாளி எப்படி கேட்பான்? அவன் போய் நின்றுக்கிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னா தலையை சீவிடுவான் அரசன். அவ்வளோதான், வாடா தலையை சீவிடான்னு ஒரு ஆர்டர் தான். தலையை சீவிட்டு போயிடுவான். அரசன் முன்னாடி போய் ஒரு காவலாளி இப்படிலாம் நிற்க முடியாது. அவன் போனான்னா குமிஞ்சுதான் போவான், குமிஞ்சுதான் நிற்பான். அரசனை விடவும் மகத்துவம் மிக்கவன் ரப்புல் ஆலமீன். அவனுக்கு முன்னால் எப்படி நிற்க வேண்டும்? எத்துணை நபர்கள் தக்பீரை கட்டிக்கொண்டு பெருமையோடு உள்ள மனதில் நின்று தொழுகிறார்கள். யாரு தெரியுமா, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நானே தொழுக வந்திருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் மனதில் கொள்ள வேண்டும். சரி, இந்த லைலத்துல் கதிருக்கு வரும். கிதாபுகளிலே எழுதுகிறார்கள், இந்த லைலத்துல் கதிர் இருக்கிறது சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமினுடைய தலைமையில் 4 கொடிகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமிக்கு மலாயிக்கத்துமார்கள் முழுவதையும் அனுப்பி வைப்பானாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கொடி என் கபருக்கு மேல் நட்டு வைக்கப்படும், அது முதல் கொடி. இரண்டாவது கொடி தூர் சீனா மலையின் மீது நட்டு வைக்கப்படும், இது இரண்டாவது கொடி. மூணாவது கொடி அல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிற்கு மேலால் அந்த கொடி நட்டு வைக்கப்படும். நாலாவது கொடி அல்லாஹ்ஹி பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸுக்கு மேலே நட்டு வைக்கப்படும். இப்படி 4 கொடியை முதல்ல மலக்குமார்கள் என்ன பண்ணுவாங்களாம், லைலத்துல் கத்ர் அன்னைக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமையில் எல்லா பக்கமும் கொடியை நட்டு வச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறம் வலா யதஉ பைத்தன் ஃபீஹி முஃமினின் வலா முஃமினத்தின் இல்லா தഖலஹு வஸல்லம அலைஹி, ஒவ்வொரு வீட்டிற்கும் மலாய்க்கத்துமார்கள் நுழைவார்கள். முஸ்லீம்களினுடைய முஃமின்களினுடைய ஒவ்வொரு வீட்டிற்கும் மலக்குமார்கள் நுழைவார்கள். இங்கே முஸ்லிம் முஃமின் அப்படிங்கிறனா யாருன்னு சொல்லி நம்ம முதல்ல விளங்கணும். முஸ்லிம் முஃமின் அப்படின்னா யாருன்னு விளங்கணும். லா யுக்மின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, உன் பிள்ளைகளை விடவும், உன் மனைவி மக்களை விடவும், உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விடவும், உன் சக நண்பர்களை விடவும் என்னை நீ அதிகமாக நேசித்தால் தான் நீ உண்மையான முஃமின்கிறாங்க. யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருட்களை விடவும் மனிதர்களை விடவும் என்ன நீ அதிகமாக பிரிய வச்சாதான் நீ முஃமின். அவன்தான் முஃமின், அவன்தான் யதார்த்த முஃமின். நாளைக்கு முஃமின்களை தவிர சுவனத்தில் யாரும் நுழைய முடியாது. சுருக்கம் என்ன அப்படின்னா, பெருமானாரை சரியான முறையில் நேசிக்காதவன் சுவனத்தில் நுழைய மாட்டான். அவ்வளோதான். மலக்குமார்கள் வீட்டுக்கு போகிறது யார் வீட்டுக்கு? முஃமினுடைய வீட்டுக்கு தான் போகிறாங்களே தவிர மற்ற யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. போய் அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லோருக்கும் சலாம் சொல்லுகிறார்கள். எதுவரைக்கும்? ஹத்தாமத்துல் ஐல் ஃபஜ்ர்,
ஃபஜ்ர் வரைக்கும் சலாம் சொல்றாங்க. யார்? மலாயிக்கத்துமார்கள். அவர்கள் சொல்லும் சலாம் சில நன்மக்களினுடைய செவிகளுக்கு விழுகும். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தருவானார். நாம் நன்மக்களாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏதோ ரமதான் மாதம் வந்துச்சு, பள்ளிக்கு வந்தோம், மற்ற நாள்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ரமதான் மாதத்திலேயே இன்றைக்கும் கூட முதலாம் தராவியில் பார்த்த பல முகங்களை இன்று பார்க்கும் நசீபை எனக்கு கிடைத்திருக்கிறது. சிலர்களினுடைய முகத்தை அன்று பார்க்கவில்லை, இன்று பார்க்கிறேன். இன்னும் பல முகங்களை பெருநாளில் பார்க்கக்கூடிய நசீபும் ஏற்படலாம். அப்படித்தான் நம்ம நிலைமை இருக்கிறது. சொல்வதற்கு சிரமமாக, கஷ்டமாக, சங்கடமாக இருந்தாலும் இதுதான் நிதர்சனம். இப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கிறது. கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு கவர்மெண்ட்ல ஒவ்வொருத்தனுக்கும் ரேஷன் கடையில் 1 லட்சம் ரூபா தராங்க. 1 லட்ச ரூபாய் கொஞ்சம் பெரிய காசு தான். 1 லட்சம் ரூபா தராங்க. 10 மணியிலிருந்து 10:15 கொடுத்து முடிச்சிருவாங்க. எல்லாரும் போய் வாங்கணும்னா 6 மணிக்கெல்லாம் போய் நிற்கிறவன் இருப்பான், முந்தின நாள் போய் நிற்கிறவனும் இருப்பான். எதுக்காக வேண்டி? கேவலம் 1 லட்சம் ரூபாய்க்காக வேண்டி 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இந்த இரவு. இந்த இரவில் பள்ளிக்குள் இருந்து ஒரு தஸ்பீஹ் சொன்னால் பல கோடி நன்மைகளை ரப்பு கொடுக்கிறான். பல கோடி நன்மை பெருசா, பல லட்சம் பெருசா? நமக்கு அது விளங்கலை. நமக்கு நன்மைகளை விடவும் பணம் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் காலையில் நான் பொழப்புக்கு போகணும், வேலைக்கு போகணும், தொழுக வராமல் இருந்திருப்பாங்க. நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். எத்தனை நபர்கள் நீங்க வந்தவங்கெல்லாம் நசீப் உள்ளவங்க, வராதவங்க நசீபு இல்லாதவங்க. சுருக்கமாக சொன்னால் அதுதான் உண்மை, நிதர்சனம். சரி, நிகழ்வுக்கு வருவோம். மலாய்க்கத்துமார்கள் எல்லா வீட்டுக்கும் போவாங்க, சலாம் சொல்லுவாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஜ்ர் வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஃபஜ்ருக்கு அப்புறம் ஒட்டுமொத்த மலக்குமார்களும் சூரியன் உதயம் ஆரம்பித்தவுடன் எல்லாம் வானத்தை நோக்கி மேலே போவாங்க. அவங்க இடத்துக்கு முதல் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த காவலாளி கேட்பாங்களா, எங்கப்பா போயிட்டு வரீங்க? எல்லாரும் கூட்டம் கூட்டமா, எல்லாம் எங்கே போயிட்டு வரீங்க? எல்லாம் இவ்வளோ கூட்டமாக மேலே வரீங்க? சில இமாம் பெருமக்கள் சொல்லி தருவார்கள், பூமியில் மலக்குமார்கள் எந்த அளவுக்கு நிறைஞ்சு இருப்பாங்கன்னா, அவர் நாம கால், அதாவது ஒரு மேலிருந்து ஒரு ஊசி, வானத்திலிருந்து ஒரு ஊசியை பூமியில போடுறோம். பூமியில போட்டா ஊசி எந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கும், சின்னதா இருக்கும். அந்த ஊசி கூட தரையில் விழுகாத அளவிற்கு மலக்குமார்கள் குவிந்திருப்பார்கள். அப்படின்னா எத்தனை கோடி மலக்குமார்கள் பூமியில இருப்பாங்க நம்ம விளங்கும். நாம் கண்ணுக்கு தெரியல. இந்த பள்ளியிலும் கூட பல லட்சம் மலக்குமார்கள் இன்றைக்கும் இருக்கலாம், இப்பொழுதும் கூட இருக்கலாம். நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் பார்த்து கொண்டும் இருக்கலாம். பார்த்து கொண்டும் இருக்கலாம்ங்கிறதுலாம் ரெண்டாவது. பார்க்கறாங்க, அவ்வளோதான். ஃபஜ்ர் வந்தோடனே எல்லாம் மேலே போவாங்க. முதல் வானத்தில் மலக்குகள் கேட்பாங்களாம், எங்கப்பா போயிட்டு வரீங்க எல்லாரும் அப்படின்னோடனே, மர்ஹமம் பி அஷ்ராஃபினா வசாதாத்தினா மின் ஐனா கபல்தும் ஃபயகூலுனா கபல்னா மின் ஐந்தை முஹம்மதின் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பார்க்கறதுக்காக போனோம். இங்கேயே அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னு தெரியுதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்தை பார்க்கறதுக்காக போனோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துனா யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மனதால் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டவன் தான் அவர்களின் உம்மத்து. மற்றபடி வாயில களிமா சொன்னவன்லாம் உம்மத்தில் கட்டுப்பட மாட்டான். வாயில களிமா சொல்லிட்டு அவர் சாதாரண மனிதர், அவர் நம்மை போன்ற மனிதர், நபி சொன்னார்கள், நபி சென்றார்கள், நபி வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வாயால் ஸலவாத் வராதவனுக்கு அவன் எதற்கு உம்மத்தில் இடம்? அவனுக்கு உம்மத்தில் இடம் இல்லை. நபின்னு தான் சொல்லுவான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வராது. எத்தனை நபர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அப்படி. அப்போ சொல்லுவாங்க, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அவங்க இன்னைக்கு லைலத்துல் கத்ர் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அதுக்காக நாங்கள் போயிருந்தோம், அல்லாஹ் அந்த உம்மத்தார்களை என்னப்பா பண்ணான்னு கேட்பாங்க. அப்போ அந்த மலக்குமார்கள் இங்கே பூமியிலிருந்து போனாங்க இல்லையா, மொதல் வானத்தில் மலக்குகள்கிட்ட சொல்லுவாங்களா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை பூமிக்கு அனுப்பிச்சானா நாங்கள் போய் பார்த்தோமா, எல்லாரும் அல்லாட்ட பாவம் பண்ணி இப்போ தேடினாங்க, எல்லாரும் அல்லாட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சிபாரிசு ஷஃபாத்தை பரிந்துரையை கேட்டார்கள். அல்லாஹ் என்னப்பா பண்ண அதுக்கு அப்படின்னு திருப்பி கேட்பாங்க. இங்கிருந்து போன எல்லா மலக்குமார்களும் சொல்லுவாங்களாம், அல்லாஹ் அவர்களின் துஆவை அங்கீகரித்தான், அல்லாஹ் அவர்களினுடைய பாவத்தை மன்னித்தான், அல்லாஹ் அவர்களுடைய ஷஃபாத்தையும் ஏற்றுக்கொண்டான். அவனே முதல் வானத்திற்குரிய மலக்குகளுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். அடுத்து ரெண்டாவது வானத்தில் இதே தான் நடக்கும். அடுத்து 3வது வானம், 4வது வானம், 7 வானங்களை கடந்ததற்கு பின்னால் 7 வானத்துக்கு அப்புறம் சிதறத்துல் முன்தஹான்னு ஒரு இடம் இருக்கு.
சிதறத்துல் முன்தஹா கேட்குமா, ஏப்பா எங்க இன்னைக்கெல்லாம் லீவ் விட்டீங்க போல, யாரையுமே மேலேயே காணோம், நானும் நைட்டு ஃபுல்லாக பார்க்குறேன், ஆளையும் காணோம் ஒன்னையும் காணோம், எங்கே தான் போயிருந்தீங்க அப்படின்னு சிதறத்துல் முன்தஹா கேட்கும். அப்போ சொல்லுவாங்க, நடந்த நிகழ்வு அங்கேயும் சொல்லுவாங்க, நாங்கள் பூமிக்கு போயிருந்தோமா, ஸல்லல்லாஹு உம்மத்தை பார்க்க போனோமா, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடினாங்களா, அல்லாஹ் என்ன பண்ணான், பாவத்தை ஃபுல்லாக மன்னிச்சுட்டான். வேற என்ன கேட்டாங்க, ஸல்லல்லாஹு ஷஃபாஅத்தை கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தானா, ஆமா கொடுத்துட்டான். சிதறத்துல் முன்தஹா அடுத்து எங்க சொல்லும், ஜன்னத்துல் மஅவா சுவனங்களுக்கு அறிவிக்கும். ஒவ்வொரு சுவனமும் கேட்குமா, ஏப்பா என்ன என்ன என்னவா என்ன கதையா என்ன சொல்றாப்புல சிதறத்துல் முன்தஹா அப்படின்னு எல்லா சுவனங்களும் கேட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ்வினுடைய குர்சி கேட்குமா, என்னாச்சு என்ன எங்கெல்லாம் எங்க போயிட்டு வராங்க மலக்குமார்கள்லாம் கூட்டமா வராங்களேன்னு அவங்களும் கேட்பாங்க. அதுக்கும் பதில் சொல்லிடுவாங்க. அல்லாஹ்வினுடைய அரிசி கேட்கும், அல்லாஹ்வினுடைய அரிசி கேட்கும். அரிசி கேட்குமா, இதே பதிலை சொல்லியதற்கு பின்னால் அரிசி ஆடுமாம், அரிசி நடுங்கும். அரிசி நடுங்கையை பார்த்த ரப்புல் ஆலமீன் அரிசி பார்த்து கேட்பானா, என்னப்பா ஆடுற, என்ன நடுங்குற, என்ன விஷயம்னு கேட்பான். அல்லாஹ்க்கு தெரியும். ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, ரப்புல் ஆலமீனுக்கு விஷயம் எல்லாம் தெரியும், இருந்தாலும் அதை அரிசி சொல்லி கேட்கணும்னு அல்லாஹ் திரும்ப கேட்கிறான். அரிசி சொல்லுமா, யா அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட தலைமையில இப்படி எல்லா மலக்குமார்களும் பூமிக்கு போனாங்களா, லைலத்துல் கத்ர் அன்னைக்கு போனாங்களா, போனதுக்கப்புறம் எல்லா மனிதர்களோட கலந்துருந்தாங்களா, எல்லாத்துக்கும் சலாம் சொன்னாங்களா, அந்த மனிதர்கள்லாம் துவா கேட்டாங்களா, பாவத்தை மன்னிக்க சொல்லி கேட்டாங்களா, இந்தந்த தேவை இருக்குதுன்னு கேட்டாங்களா, ஸல்லல்லாஹு ஷஃபாஅத்தை வேணும்னு கேட்டாங்களா, ஆமா அப்படின்ட்டு இதை எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டான் அல்லாஹ் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, வானத்திட்ட சொன்னாங்க. அந்த வானம் என்ன பண்ணுச்சு, அடுத்து மீதம் இருக்கக்கூடிய எல்லா வானத்திட்டையும் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மேலே இருக்கிற அந்த சிதறத்துல் முன்தஹா எல்லா சொர்க்கத்துக்கும் சொல்லுச்சு, சொர்க்கம் குர்சிக்கு சொல்லுச்சு, குர்சி எனக்கு அரிசிக்கு இப்போ சொல்லிருச்சு. இதுதான் சம்பவம். சொன்னதுக்கப்புறம் ரப்புல் ஆலமீன் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா, சதக ஜிப்ராயில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உண்மையைத்தான் சொன்னாங்க. வசதகத் சிதறத்துல் முன்தஹா, சிதறத்துல் முன்தஹா உண்மையைத்தான் சொல்லுச்சு. வசதகத்தல் ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் மஅவாங்கிற உயர்ந்த சொர்க்கமும் உண்மையைத்தான் சொல்லுச்சு. வசதகத் ஜன்னத்துல் நஈம், ஜன்னத்துல் நஈம் உண்மையைத்தான் சொல்லுச்சு. வசதகத் ஜன்னத்து அத்ன், வசதகல் குர்சி, வசதகைத யா அர்ஷ், எல்லாத்தையும் சொல்லிட்டு வசதகத யா அர்ஷ், அரிஷே நீயும் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லும் வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அஅத்து லி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கத்தர அலா கல்பி பஷர். அல்லாஹ் சொல்றானா, நான் என் உம்மத்தார்கள் யாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உம்மத்தார்களுக்குன்னு நான் உன்னை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா, மாலா ஐனுன் ரஅத், உலகத்தில் அந்த உம்மத்தார்கள் இதுவரைக்கும் இல்லை கியாமத்து வரைக்கும் யாரும் கண்ணால் பார்த்திடாத ஒன்றை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். அடுத்து வலா உதுனுன் சமிஅத், அந்த உம்மத்தார்கள் யாரும் காதுகளால் கேட்காத ஒன்றை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், தயாரித்து வச்சிருக்கிறேன். மூணாவது வார்த்தை வலா கத்தர அலா கல்பி பஷர், மனித சிந்தனைகளால் சிந்திக்க கூட முடியாத அளவுக்கு ஒன்று நான் தயாரித்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இங்கே நம்ம கண்ணில் பார்க்க முடியாததுங்கிறது நிறையா இருக்குது, அப்படிதானே, காதில் கேட்க முடியாததுங்கிறது பல இருக்குது. நம்மளுடைய மனசில் நினச்சா என்ன வேணாலும் கற்பனை பண்ணலாம் தானே. வானத்தில் பறக்கிற மாதிரி கற்பனை பண்ண முடியும், தண்ணிக்கு மேலே கடலில் நடக்கிற மாதிரி கற்பனை பண்ண முடியும், 7 வானத்துக்கு மேலே அப்படி விண்வெளியில் பறக்கிற மாதிரி கற்பனை பண்ண முடியும். கற்பனைகளை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுவது, கற்பனையாலும் கூட சிந்திக்க முடியாத அளவுக்கு உன்னை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். என்ன தெரியுமா, அதுதான் சுவனம். லைலத்துல் கத்ரை சரியான முறையில் பயன்படுத்தியவர்களுக்கு கண்கள் பார்த்திடாத, காதுகள் கேட்டிடாத, உள்ளங்கள் நினைத்திடாத உயர்ந்த சுவனத்தை நான் அவர்களுக்கு தயாரித்து வைத்திருக்கிறேன். யார், உண்மையான உம்மத்தே முஹம்மதியாவுக்கு. உம்மத்தே முஹம்மதியான நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அல்ல, யதார்த்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு மாத்திரம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக ஏற்றுக்கொண்ட உம்மத்திற்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் லைலத்துல் கத்ர் சாதாரண ஒரு இரவு அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை நமக்கு தந்தருள் புரிவானாக. இன்னொன்று நம்ம விளங்கணும், லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. இந்த இரவில் ஒரு நன்மை செஞ்சால் 1000 மாதங்களுக்கு அதை விட நன்மை செஞ்சக்கூடிய கூலி நமக்கு கிடைக்கும். அதே போன்று கிதாபுகளில் எழுதுகிறார்கள், இந்த இரவில் லைலத்துல் கத்ர் அன்னைக்கு எவனாவது ஒரு தப்பு செஞ்சா அப்படின்னா அதுவும் 1000 மாதங்கள் தப்பு செய்ததினுடைய அளவுக்கு அவனுக்கு எழுதப்படுமா? விளங்குதா? ஒருத்தன் ஒரு தப்பு செய்கிறான், இன்னைக்கு நம்ம தப்பு அப்படின்னா நம்மளாம் ஒரு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம், இதெல்லாம் தான் தப்பு, இதெல்லாம் தப்பு கிடையாது, இதெல்லாம் தான் அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நம்முடைய மனோ இச்சைக்கு ஏற்ப நமக்கு பிடிச்சதெல்லாம் தப்பாக இருந்தாலும் சரிதான், நமக்கு பிடிச்சதெல்லாம் என்னது சரியா இருந்தாலும் அது தப்பு அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம். அந்த தப்பு அந்த சரியல்ல. எது உண்மையில் தவறோ எது உண்மையில் சரியோ, உண்மையில் சரியானதை இன்று இரவில் செய்தால் அதற்கான 1000 மாதங்கள் செய்த கூலி கிடைக்கும். உண்மையாகவே எது தவறோ அதை ஒருத்தன் இந்த இரவில் செஞ்சான்னா கட்டாயமா அவனுக்கு 1000 மாதம் தவறு செய்த நன்மை தவறு செய்த தீமையும் கிடைக்கும். இது ஒரு விஷயம். இங்கே நம்ம அடுத்து முக்கியமாக விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அல்லாஹ் இந்த வானபூமி படைக்கிறதுக்கு முன்னாடியே மொத்தம் எத்தனை வானங்கள்? 7 வானங்கள், அப்படிதானே? இந்த 7 வானங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே 7 மலக்குமார்களை படைச்சிட்டான். ஒவ்வொரு வானத்துக்கும் ஒவ்வொரு மலக்குமார்களை ஒரு காவலாளியாக போட்டுட்டான். இந்த வானத்துக்கு நீங்கள் பொறுப்பு, 2வது வானத்துக்கு அந்த மலக்கு பொறுப்பு அப்படின்னு 7 வானத்துக்கு 7 மலக்கு. அந்த 7 மலக்கும் அவங்க கதவை திறந்தாதான் நம்ம செய்யக்கூடிய அமல் எதுவாக இருந்தாலும் மேலே போகும். முதல் மலக்கு மட்டும் திறந்துட்டா பத்தாது, 2வது மலக்கும் கதவை திறக்கணும். இப்படி 7 மலக்கும் அந்த கதவுகளை திறந்தாதான் நம்ம அமல் எங்கே போய் சேரும்? அல்லாஹ்ட்ட போய் சேரும். அல்லாஹ்ட்ட போனாதான் அது மக்பூலான உண்மையானமே அங்கீகரிக்கப்பட்ட அமலாக ஏற்றுக்க முடியும். அப்போது அல்லாஹ் என்ன பண்ணா, இன்னல்லாஹ தஆலா ஹலக சபஅத அம்லாக்கின் கபல அன் யஹ்லுக ஸமாவாத்தி லிகுல்லி ஸமாஇன் மலக்கன் பவ்வாபா. இப்போ 7 மலக்கை படைச்சு வச்சுட்டான். எப்போ? பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி 7 மலக்கை படைச்சிட்டான். பூமியை படைச்சதுக்கு அப்புறமும் 7 வானங்களை படைச்சதுக்கு அப்புறமும் 7 வானத்தில் 7 மலக்கை நிற்க வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, உலகத்தில் ஒரு மனிதன் என்ன பண்ணுவான்? நல்ல முறையில் அமல் செய்வான், நல்ல முறையில் அமல் செய்வான். இந்த உலகத்தில் நம்முடைய அமலை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு சில மலக்குமார்கள் இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமல்கள் மேலே போகும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய நல்லதுகள் எல்லாம் என்ன பண்ணும்? மேலே அல்லாட்ட போகும். இப்போ அந்த மலைக்கு என்ன பண்ணுவாங்களாம்? கலெக்ட் பண்ணி தூக்கிட்டு போவாங்க மேலே. முதல் வானத்துக்கிட்ட பண்ண முதல் வானம் திறந்தாதானே மேலே போக முடியும். முதல் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கு சொல்லுவார்களாம், ஃபயகூலுல் மலக்குல் பவ்வா இதா பலக சமா அத்துன்யா. முதல் வானத்தில் நம்ம அமல் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் இவர் பிபி ஹாதல் அமலி வஜஹ சாஹிபிஹி, ஏப்பா யார்கிட்ட இந்த அமலை கொண்டு வந்தியோ கொண்டு போய் அவன் மூஞ்சிலேயே விட்டேறி, இப்படி சொல்லுவாங்க. நீ யார்கிட்ட இந்த அமலை கொண்டு வந்தியோ இதை கொண்டு போய் அவன் மூஞ்சிலே நீ எரிஞ்சிரு. ஏன் அப்படின்னா அடுத்து சொல்லுவார்கள், வகுல்லஹு லா கஃபரல்லாஹு லக். அவன்கிட்ட போய் திரும்ப நீங்கள் சொல்லுங்க, அவன்கிட்ட இந்த அமலை கொண்டு வந்தீங்க, அவன் மூஞ்சியில் எரிஞ்சிட்டு இதையும் சேர்த்து சொல்லுங்க, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா அந்த மலக்கு சாஹிபில் ரீபா. நான் யார் தெரியுமா? இந்த புறம் பேசுவான் தெரியுமா? ரீபத்துன்னு என்னது? புறம் பேசுறது. இவனை பற்றி அவன்கிட்ட, அவனை பற்றி அவன்கிட்ட, அவன் யார் தெரியுமா, அவன் எப்படி தெரியுமா, அவன் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான், அதை இது பண்ணான் அதை அது பண்ணான், அவன் அப்படி அவன் இப்படி இப்படி நம்ம ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தன்ட்ட பேசுவோம். இதுக்கு பேர் புறம். அவன் உலகத்தில் எவ்வளவுதான் பல ஆயிரக்கணக்கான லைலத்துல் கத்ர்லேயே அவன் அமல் செஞ்சிருக்கட்டுமே, செஞ்சுட்டு வெளியே உட்காந்து இப்போ உள்ள நம்ம இவ்வளோ நேரம் தொழுதும், இவ்வளோ நேரம் இபாதத்து செஞ்சோம், கால் வலிக்க நின்றோம், கை வலிக்க தக்பீர் கட்டி நின்று ஓதணும், எல்லாம் பண்ணோம். வெளியே அவனை தெரியுமா, என்ன பண்ணான் தெரியுமா, இப்படின்னு நம்ம ஒரு வேளை பேசியிருந்தால் நம்முடைய அமல் மேலே போக இல்லையா? பல லட்சங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்த இந்த அமல் மேலே போக இல்லையா? முதல் வானத்தில் மலக்கு நிறுத்திடுவார். நில்லு, கொண்டு போய் மூஞ்சியில் விட்டு ஏறி அந்த போய் சொல்லு, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்லு.
எல்லா அமலும் செஞ்சான். அல்லாஹ் என்னை படைச்சது எதுக்காக தெரியுமா? எவன்லாம் புறம் பேசுறானோ அவன் அமல் மேலே வந்து அதை விடக்கூடாது, தடுத்தரணும். முதல் வானத்தினுடைய மலகு தடுத்துடுவான். சரி, ஒரு வேளை ஒருத்தன் என்ன பண்ணலாம், அவன் என்ன பண்ணலை, புறமே பேசலை, யாரை பற்றி எதுவும் பேசலை அப்படின்னா முதல் வான மலக்கு பார்ப்பாரு, சரிப்பா அவன் எனக்கு ஒன்றும் பேசலை, சரி விட்டுருவோம், முதல் வானம் திறந்துடும். ரெண்டாவது வானத்துக்கு என்ன பண்ணும், அந்த அமல் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மலக்கு சொல்லுவாராம், அடுத்து வயசுல் மலக்கு பி அமலில் அபதி முத்தபஹிஜம் பிஹி மின் சதகத்தின் அவ் சலாத்தின். அவன் பல தான தர்மங்கள் செஞ்சிருப்பான், பல தொழுகைகள் நின்று தொழுதிருப்பான். உதாரணத்துக்கு கியாமுல்லை, தராவீஹ் தொழுகை, இஷா தொழுகை, எந்த தொழுகையாக இருக்கட்டுமே, சதக்காக்கள் தான தர்மங்கள் வாரி வாரி வழங்கியிருப்பான், எல்லாம் பண்ணியிருப்பான். ரெண்டாவது மலக்கு நிறுத்திடுவார், ஏப்பா நில்லு, எங்கே போகிற நீ? மேலே போகிறேன், அல்லாட்ட கொண்டு போகிறேன். எதுக்கு? நில்லு. இவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா, என்ன பண்ணியிருக்காரு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அடுத்து சொல்லுவாங்க. வயுலைனுஹு ஹத்தா யும்சிய காலவே ஸைதுல் மலக்கு பி அமலில் முத்தபஹீஜன். அடுத்து சொல்லுவாங்களாம், இவன் யாரு தெரியுமா, இவன் யாரு தெரியுமா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் சதக்கா கொடுத்ததும் சரி, அவன் தொழுததும் சரி, நான் கொடுத்துருக்கேன் பார்த்தியா சதக்கா, நான் எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு மக்கள்லாம் இவனை பார்த்து கொடை வள்ளல்பா அப்படின்னு சொல்லுங்கிறதுக்காக கொடுத்தான். ஒன்று. தொழுதான் தெரியுமா, நான்லாம் இன்னைக்கு தொழுக வந்துட்டேன், நீ வந்தியா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே வந்தான். வேற ஒரு தடவை நினச்சிட்டு வந்து தொழுதுட்டு நான் தொழுதுட்டேன், அவன் தொழுகலை, நான் தொழுதுட்டேன், நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எவ்வளோ நன்மையை சம்பாதிச்சிட்டேன், கொள்ளையடிச்சிட்டேன் இப்படின்னு நினச்சி அவன் என்ன பண்ணிக்கிட்டான், தன்னைத்தானே பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டான். அதனால் என்ன பண்ணு, தூக்கிட்டு போய் அவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட்டு சொல்லி அல்லாஹ் உன்னை சபிக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு. இது ரெண்டாவது வானம். அடுத்து மூணாவது வானம், இதையும் தாண்டியாச்சு. ஒருத்தன் தொழுதது அல்லாஹ்காக தொழுதான், தான தர்மம் செஞ்சதும் அல்லாஹ்காக செஞ்சான் அப்படின்னா அடுத்து இந்த அமலு ஃபுல்லாக என்ன ஆகும், ரெண்டாவது வானத்தை கடந்து மூணாவது வானத்துக்கு போகும். மூணாவது வானத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே சொல்லுவாங்களா, ஏப்பா நில்லு, அவன் தொழுதெல்லாம் சரிதான், அவன் புறம் பேசாமல் இருந்தான், அதெல்லாம் முதல் 2 வானத்தை கடந்து வந்தாச்சு. இங்கே இருக்கிறத நான் எதுக்கு தெரியுமா, அல்லாஹ் நான் பொறுப்பு போட்டிருக்கான், நான் சாஹிபுல் கிபுர், பெருமை அடிப்பான் தெரியுமா. என்ன மாதிரி யாராவது இருக்க முடியுமா, என்ன மாதிரி பெரியாள் யாராவது இருக்க முடியுமா. இந்த சில நபர்களை நம்ம பார்க்கலாம், இந்த நடக்கும்போது இப்படி நடப்பாங்க, இந்த சேர்ல உட்காந்து இப்படி தான் உட்காருவாங்க, இந்த கால் மேலே காலை போட்டுக்கிட்டு நான் அவர் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆள் மாதிரியும், இல்லை அவர் தான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய ஆள் மாதிரியும் ஒரு மாதிரி அந்த தோற்றத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும், இந்த ஆள் வந்து சார் தன்னை பெரிய ஆள்னு காமிச்சுக்கிறாருன்னு தெரியும் இல்லையா. அவர் என்னதான் தொழுதாலும், என்னதான் அமல் செய்தாலும், என்னதான் தான தர்மங்கள் வழங்கினாலும் மூணாவது வானத்தில் ஸ்டாப் ஆயிடும். சொல்லுவாங்களாம், தூக்கி மூஞ்சியில் விட்டு எரிஞ்சிட்டு சொல்லுங்க, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவும் மாட்டான், அல்லாஹ் உன்னை சபிக்கிறான், ரெண்டையும் சொல்லுங்க. இது மூணாவது வானத்தில். இதையும் தாண்டி 4வது வானத்துக்கு ஒருத்தர் போயிடுவார். 4வது வானத்துக்கு போனவனே அவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த 3ஐயும் விட்டு தப்பிச்சிருப்பார். பெருமை இருந்திருக்காது, அல்லாஹ்க்காக தொழுதிருப்பார், புறம் பேசியிருக்க மாட்டார். 4வது வானத்துக்கிட்ட போகும்போது அவர் என்னால் அமல் செஞ்சுருப்பாருன்னா நோன்பு வச்சிருப்பார், ஹஜ்ஜு வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடுவார், வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடுவார். தஸ்பீஹ்னா அவரை மாதிரி தஸ்பீஹே ஓத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இந்த அமலை ஃபுல்லாக சுருட்டிட்டு யார் மலைக்கு மேலே கொண்டு போவாங்க. 4வது வானத்தில் போய் நிறுத்திடுவாங்க. ஏப்பா நில்லு, எங்கே போகிற, போகக்கூடாது. இந்த ஆள் ஹஜ்ஜு செஞ்சார், எதுக்காக செஞ்சார் தெரியுமா, என்னால் மட்டும்தான் ஹஜ்ஜு செய்ய முடியும், அவனாலெல்லாம் செய்ய முடியாது, என்னால் மட்டும்தான் நோன்பு வைக்க முடியும். தற்பெருமை. முன்னாடி சொன்னது கிபுருங்கிறது பெருமை, அது பெருமைனா எல்லாத்தையும் விடவும் நான் தான் பெரியவங்கிறது, அது வந்து பெருமை. தற்பெருமைனா தன்னைத்தானே பெருசாக நினச்சிக்கிறது. நான் பரவாயில்லப்பா, நான் நோன்பு வச்சிட்டேன், நான் பரவாயில்ல, நான் என்னெல்லாம் செஞ்சுட்டேன், நான் பரவாயில்ல, நான் இந்த அமலை செஞ்சுட்டேன், நான் பரவாயில்ல, அவனை பார்க்கும்போது நான் பரவாயில்ல. இந்த நான் பரவாயில்ல வந்த வார்த்தை இருக்கே, இதுக்காக வேண்டிய 4வது வானத்தில் ஒரு மலக்கு அவங்களும் சொல்லுவாங்க, மூஞ்சியில் விட்டு எரி, அவ்வளோதான். அடுத்து இதையும் ஒருத்த தாண்டி 5வது வானத்துக்கு போவார், 5வது வானத்திற்கு போவார். அந்த 5வது வானத்திற்கு போகும் பொழுது அந்த அமல் அப்படி பிரகாசிக்குமா, சூரியனை போன்று அதனுடைய ஒளிகள், அந்த பிரகாசிப்பு, அந்த கண்கள் எல்லாம் கூசும். இந்த முதல் வானத்தில், 2வது வானத்தில், 3வது வானத்தில், 4வது இருக்கும் மலக்கெல்லாம் ஆச்சரியப்படுவான். ஸோ பரவாயில்லையப்பா, நல்ல பயங்கரமான அமல் செஞ்சிருப்பார் போலையே
அப்படின்னு மேலே கொண்டு போவாங்க. மேலே கொண்டு போனவனே 5வது வானத்தில் நிறுத்துவார் ஒரு மலக்கு. ஏப்பா நில்லு, எங்கே போகிற? இந்த ஆள் எல்லாம் செஞ்சார், மனசில் பொறாமை இருக்கு, அவனுக்கு மட்டும் அது கிடச்சிருச்சு. இங்கே பொறாமைங்கிறது எப்படின்னா, அவனுக்கு கிடைச்சிருச்சே அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைச்சிருச்சு. அது எப்படி அவனுக்கு கிடைக்கலாம்? அவனுக்கு அது கிடைக்கக்கூடாது, அவனுக்கு அது இருக்கக்கூடாது, அவனுக்கு அது இல்லாமல் போகும், அவனுக்கு அந்த விஷயம் நாசமாக போயிடணும், அவனுக்கு இந்த விஷயம் நடக்கக்கூடாது, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அடுத்தவனை நினச்சி 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 இன்னைக்கு பல பேர் அப்படி இருக்கிறாங்க. ஒருத்தர் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா பொறாமையிலே அவனுக்கு தூக்கம் வராது, பல நாள் தூங்க மாட்டான். பலர்களும் இன்றைய காலத்தில் அப்படி இருக்கிறாங்க. ஒருத்தன் ஏழப்பட்ட ஒருத்தன் அல்லாஹ் அவனுக்கு திடீர்னு ஒரு பரக்கத்தை கொடுத்துருப்பான், திடீர்னு வளர்ந்து வருவான். இந்த வளர்ச்சியை பார்த்து பலர்களாலும் தாங்க முடியாது. அது எப்படி அவனுக்கு மட்டும் அப்படி, நமக்கு இல்லாமல் அவன் எப்படி இவ்வளோ பெரியானா? நம்ம சும்மா 2 லட்ச ரூபா காரு 10 லட்ச ரூபா காரு வாங்கிட்டான், அவன் எப்படி இருந்தவன் சைக்கிளில் போக முடியாமல் இருந்தானே, திடீர்னு இப்படி மாறிட்டானே, அது எப்படி அவன் இப்படி ஆகலாம் இப்படின்னு நினைக்கிறாங்க. தெரியுமா? 5வது வானத்தில் நிறுத்திடுவான், தூக்கி எரி மூஞ்சியில், அவ்வளோதான், முடிஞ்சு, ஒன்றும் பண்ண முடியாது, மீண்டும் பூமிக்கே வந்துடு. அடுத்து இதையும் தாண்டி 6வது வானத்துக்கு ஒருத்தர் போகிறார். 6வது வானத்துக்கு ஒருத்தர் போகிறார். போனதுக்கப்புறம் 6 கிட்ட போன மலைக்கு நிறுத்துவாங்க. நின்றதுக்கப்புறம் அந்த மலைக்கு கேட்பாங்களாம், எங்கே போகிறீங்க? மேலே அல்லாட்ட கொண்டு போகிறேன். முடியாது, அல்லாட்ட கொண்டு 7வது வானத்துக்கிட்ட போனால் அல்லாட்ட போன மாதிரி, அவ்வளோதான், அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. அல்லா கிட்ட போகிறீங்களா? இவன் செஞ்சாமல் எதுவுமே அல்லாக்காக செய்யலையே, ஏதோ தக்பீர் கட்டினா தொழுதான், அவ்வளோதான். தக்பீர் கட்டவனே சிந்தனைகள்லாம் எங்கேயோ போயிடுச்சு. தான தர்மம் கொடுத்தான், ஏதோ கொடுத்தான், அல்லாஹ்க்காக கொடுக்குறேங்கிற எண்ணம் மனதில் அவனுக்கு முழுமையாக இல்லை. நோம்பு வச்சான், என்னமோ பசிச்சிருக்கணும் பட்டினியாக இருக்கணும்னு வச்சான், இதை நான் முழுமையாக அல்லாஹ்க்காக தான் வைக்கிறேன், முழு மனதாக வைக்கலை. நம்ம எல்லாரும் நோம்பு வைக்கிறது அல்லாஹ்க்காக தான், தொழுகிறது அல்லாஹ்க்காக தான், இதில் முழுமையான எண்ணம் இறைவனுக்காக மாத்திரமே அப்படின்னு இருக்கணும். அப்படின்னு சொல்லுவாங்க. அமல்களில் சிறந்த அமல் என்ன அப்படின்னா, அல்லாஹுக்காக ஒரு விஷயத்தை பிரியப்படணும், அல்லாஹுக்காக ஒரு விஷயத்தை வெறுக்கணும். அல்லாஹ் எதெல்லாம் பிரியப்படணும்னு சொல்லியிருக்கிறானோ, அல்லாஹ் எதெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருக்கானோ அதை ஃபுல்லாக பிரியப்படணும், அல்லாஹ் எதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருக்கானோ அதை ஃபுல்லாக கோவப்படணும். இதுதான் அல்-ஹுப்பு இப்படி ஒருத்தன் வாழலை, அல்லாஹ்க்காக அமல் செய்யலை, முடியாது, அனுப்பி விட்டுருவாங்க. இதையும் தாண்டி 7வது வானத்தில் அவனுடைய அமல் சென்று நிற்குமையானால் ரப்புல் ஆலமீன் இந்த அமலை பார்ப்பான், அந்த அமலை வரவேற்பான். அவன் வரவேற்று அந்த அமலை கண்ணியத்தோடு ரப்புல் ஆலமீன் தன் கருணையினுடைய பார்வையை கொண்டு அந்த அமலை பார்ப்பான். பார்த்ததற்கு பின்னால் தான் இங்கே இருக்கிறவருக்கு அந்த அமலோட நன்மையே எழுதப்படும். லைலத்துல் கதிர் சிறந்த இரவு, இது மாதிரி மிஅராஜினுடைய இரவு சிறந்த இரவு, இது மாதிரி ஆஷுராவினுடைய நாள் சிறந்த நாள், பராத்தினுடைய இரவு சிறந்த இரவு, எல்லாம் சிறந்த இரவு. ஆனால் சிறந்த இரவை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை நாம் விளங்க வேண்டும். எவ்வளவு சிறப்பிற்குரிய இரவாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அது ரப்பிடம் போய் சேர வேண்டும் என்றால் இவ்வளவு விஷயம் இருக்கு. சொர்க்கங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ரப்பு போனவனே தூக்கி கொடுக்கறதுக்கு அது என்ன கடையில் வாங்குறது பொருள் மாதிரியா? இல்லை இல்லை. இதனால தான் நல்லோர்கள் சாலிஹீன்கள்லாம் உலகத்தை விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக ரப்புக்காகவே வாழ்ந்தாங்க. உஸ்மான் இப்னு அஃபான், சஹாபாக்கள் என்பவர்கள் பரிசுத்தமானவர்கள். சஹாபாக்களை நாம் ஒருபோதும் தரம் குறைவாக நினைக்க கூடாது. காரணம், ஒரு சஹாபியை ஒருவன் தவறாக நினைத்தால் அவன் குர்ஆனுக்கு மாறு செய்தவன். ஒருவன் குர்ஆனுக்கு மாறு செய்தான் என்றால் அவன் முஸ்லிம் அல்ல, அவன் காஃபிர். ஏன் அப்படின்னா, சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹுவும் சஹாபாக்களை பொருந்தி கொண்டான், சஹாபாக்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு மனிதரை நாம் கேவலமாக தரம் குறைவாக மட்டமாக நினைத்தாலும் அது குர்ஆனினுடைய வசனத்திற்கு மாறு செய்வதுதான். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணால் பார்த்தவர்கள். மன் ரஆ வஜ்ஹக யஸ்அத், நாயகத்தின் முகத்தை பார்த்த ஒவ்வொருவரும்
மிக பெரும் அந்தஸ்தில் இருப்பவர். அப்ப கேட்கலாம், அபூஜஹலும் தான் பார்த்தான், உத்துபா பார்த்தான், ஷைபா பார்த்தான், ஏன் அவங்கெல்லாம் பெரியாள் இல்லையா அப்படின்னா, இமாம்கள் விளக்கம் எழுதுவார்கள். அதற்கும் உத்துபாக்கும் அபூஜஹல் ஷைபாக்கெல்லாம் அல்லாஹ் நாயகத்தை சரியான முறையில் பார்க்கக்கூடிய பார்வையை தரவில்லை. ஒருவேளை அபூஜஹல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய தோற்றத்தை சரியான முறையில் பார்த்திருந்தால் இன்றைக்கு அபூஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு மாறி இருப்பார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் நாயகத்தை அவங்களுடைய பார்வையை விட்டும் மறைச்சு வச்ச, அவ்வளவுதான். பார்ப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், முகம் தெரியாது. நாயகத்தின் முகத்தை பார்த்த ஒவ்வொரு மனிதர்களும் சீதேவிகள், அவர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள். நாயகத்தினுடைய முகத்தை பார்த்த யாராக இருந்தாலும் நரகம் அவர்களின் முகத்தை பார்க்காது. அது நிதர்சனம், அது நிதர்சனம். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை அவங்க அப்படி சஹாபாக்கள் சொன்னதை ஏற்றுக்க முடியாது, சஹாபாக்கள் அப்படியா இப்படியா. இன்னைக்கு தராவிக தொழுகிறமே 20 ரக்காத்துகளை கொண்டு வந்தது யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவி ஒன்று கிடையாது, அமல்படுத்தியது யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, என் சஹாபாக்கள் சொல்வதை நீங்கள் பின்பற்றுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம இன்னைக்கு தராவி 20 ரக்காத்து தொழுகிறோம். நாம் தான் சுன்னத்து வல் ஜமாஅத். சஹாபாக்களை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் உண்மையில் சுவனம் நுழைவார்கள், அதை யாரும் போக முடியாது. அப்படி ஒருவேளை சந்தேகமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் கண் கூட பார்ப்போம். உஸ்மான் இப்னு அஃபான் சொல்ல வருவது, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் பொழுது மஸ்ஜிதுல் ஹராம் காபாக்கு முன்னாடி நிற்கிறாங்க. நின்று திடீர்னு அவங்க காபாக்கு போகிறாங்க. போகும்போது அந்த இடத்துல யார் இருக்கிறான்? அப்துர் ரஹ்மானுல் தைமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு கை வந்து அழுத்தது முதுக. அப்படின்னா கொஞ்சம் வழி விடுங்கன்னு அர்த்தம். அழுத்தினோடனே இவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டாங்க. முன்னாடி போனது யாருன்னா ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் நாயகம் போய் நிற்கிறாங்க. இவங்க தொழுகையை முடிச்சுட்டாங்க. உஸ்மான் நாயகம் முன்னாடி போய் தக்பீர் கட்டுறாங்க. இது ரமலான் மாதத்தில் நடந்த நிகழ்வு அல்ல, சாதாரண இடத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. தக்பீர் கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு திடீர்னு பார்த்தா ஆரம்பிக்கிறாங்க. அல்ஹம்து சூரா முடியுது, அலிஃப் லாம் மீம் பக்கரா ஆரம்பிக்கிறாங்க, பக்கரா முடியுது, ஆல இம்ரான் முடியுது, 10 ஜுஸு முடிஞ்சு 20 ஜுஸு முடிஞ்சு கடைசியில் நாசு வந்ததுக்கப்புறம் ருக்குவுக்கு போகிறாங்க. யார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ருக்குவுக்கு போகிறாங்க, சுஜூதுக்கு போகிறாங்க. அத்தையத்தில் உட்காந்து சலாம் கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. தொழுகைங்கிறது 2 ரக்காத்து தானே. வந்து தக்பீர் கட்டாங்க, அவங்க பாட்டுக்கு 1 ரக்காத்தில் குர்ஆனை ஃபுல்லாக ஓதி சலாம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு அவங்க கேட்டாங்களாம். இவங்க கேட்டாங்க திருப்பியும், ஃபலம்மா சொல்லா குல்தியா அமீரல் முஃமினீன் இன்னமா சொல்லைத ரக்காத்தன் வாஹிதா, 1 ரக்காத்து தானே நீங்க தொழுதீங்க அப்படின்னு அவனே உஸ்மான் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஜல், ஆமா, ஹிய வித்ரி. இது என்ன தொழுகை தெரியுமா? ஷாஃபி மதுஹபில் வித்ரு தொழுகை எப்படி தொழுவாங்க? 2 + 1. அனஃபி மதுஹபில் தான் மொத்தமாக 3ஆ தொழுவோம். ஷாஃபி மதுஹபில் எப்படி? 2 + 1. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வித்திரு தொழுகை 2 ஏற்கனவே தொழுதுட்டேன், 3ஆவது ரக்காத்து ஒரே ஒரு ரக்காத்து இருக்குது இல்லையா, அதனால் இப்போ தொழுகிறேன்னு சொன்னாங்க. அந்த 1 ரக்காத்துக்கு என்ன ஓதனாங்க? குர்ஆன் முழுவதையும் ஓதனார்கள். எப்போ? லைலத்துல் கத்ரில் கிடையாது, பராத்தோட இரவில் கிடையாது, மேராஜோட இரவில் கிடையாது, ஆஷுராவில் கிடையாது. எப்போ ஓதனாங்க? சாதாரண நாட்களில். சொல்ல வருவது, சஹாபாக்கள் சாதாரண நாட்களிலும் கூட வித்திரு தொழுகையில் குர்ஆன் ஓதியவர்கள். இது போன்றுதான் மேன்மக்கள் சாலிஹீன்கள். அவர்களை பார்த்து தரம் குறைவாக அவர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னான்னா, நீங்கள் நம்ம அறிவு ஜீவிகள் மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள்லாம் தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்க வழிகேட்டில் இருந்துட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, சலதாளர் சொன்னதை மட்டும்தான் செய்யணும், மீது எதுவாக இருந்தாலும் அது பிதஅத்து வழிகேடு. இப்போ சலதாளர் செய்யறது எல்லாமே, செய்யாதது எல்லாமே வழிகேடு தானே. வழிகேடு ஃபுல்லாக நரகத்தில் தானே கொண்டு போய் விடும். இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன வச்சுருக்கிறோம்? ஃபோன் வச்சுருக்கிறோம். ஃபோனு சலதாளர் யூஸ் பண்ணாங்களா? அதுக்கு தான் ஹதீஸில் ஆதாரம் இருக்குதா? அப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறதுலாம் நரகத்துக்கு போகிறவனா? எப்படி? யாருக்காவது பதில் இருக்கா? அப்போ ஃபோன் யூஸ் பண்ணுற யாராலும் நரகத்துக்கு போகிறவங்களா? ரமலானுக்கு பிரியாணி திங்கிறோம், பிரியாணி தின்னவெல்லாம் நரகத்துக்கு போகிறவனா? நோம்பு கஞ்சி இன்னைக்கு இந்த சமீப காலத்தில் தான் வந்துச்சு, கஞ்சி குடிக்கிறோம் நோம்பு திறக்கிறப்போ, அப்போ அவன்லாம் நரகத்துக்கு போகிறவனா? இது என்ன வார்த்தை? அப்போ நமக்கு நல்ல விஷயத்தில் மாத்திரம்தான் பிதஅத்துங்கிறது சிந்தனைக்கு வரும். நல்ல அமல்கள் வந்தால் மட்டும்தான் பிதஅத்துங்கிறது நம்முடைய மனசுக்கு வரும். நம்முடைய தேவைகள்லாம் அந்த பிதஅத்தை நம்ம பார்க்க மாட்டோம்.
இது கூடாதே அது கூடாதேங்கிறது ஃபுல்லாக எதில், நன்மையை சம்பாரிச்சு தர காரியத்தில் மட்டும்தானே பாப்பமே தவிர சாதாரண விஷயத்தில் நமக்கு அந்த சிந்தனை போகாது. விதத்துனா சொல்லாது செய்யாதது எல்லாமே விதத்து தானே. அப்போ எல்லாத்துலேயுமே நீ கேள்வி கேட்கணும் தானே. அப்போ அதிலெல்லாம் உனக்கு இல்லாத அந்த சிந்தனையும் அதிலெல்லாம் உனக்கு இல்லாத அந்த அறிவும் இதில் மட்டும் ஏன் வந்துச்சு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நேரம் நிறைவுக்கு வருகிறதால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை தந்தரல் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.